குஜராத்தில் 21,000 கோடி ரூபாய் போதைப்பொருள் பறிமுதலுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் தொடர்பு உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் என்ஐஏ தெரிவித்துள்ளது. சமீபத்தில் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தில் 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் குஜராத்தில் போதைப்பொருள் பிடிபட்ட வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் என்ஐஏ பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த், கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது என்ஐஏ சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பட்டி, பஹல்காம் தாக்குதலுக்கும் 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதலுக்கும் தொடர்பு உள்ளது. பாகிஸ்தானின் பயங்கரவாத இயக்கமான லஷ்கர்-இ-தொய்பா தான் இந்தியாவுக்குள் குஜராத் வழியாக போதைப் பொருட்களை கடத்தி இளைஞர்களுக்கு விற்பனை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பாகிஸ்தானின் உதவியுடன் போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது. 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2,988 கிலோ எடையுள்ள போதைப் பொருள் டால்கம் பவுடர் என்ற பெயரில் கடத்தப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து பயங்கரவாத திட்டங்களை செயல்படுத்துகின்றனர் என்று தெரிவித்துள்ளார்.